அவமானப்படுத்திய எடப்பாடி, வெட்கி தலை குனிந்து வெளியேறிய ஆர்பி உதயகுமார். அதிமுகவில் உச்சக்கட்ட உட்கட்சி மோதல். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொண்டு தேவை முடிந்ததும் கழட்டி விட்டு விடுவார் என்கிற பேச்சு பரவலாக இருந்து வரும் நிலையில், தன்னுடைய தேவைக்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமாருக்கும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி சுயரூபம் என்ன என்பது தெரியவந்துள்ளது. பொதுவாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கும் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை சமாளிக்க அதே சமூகத்தைச் சேர்ந்த ஆர்பி உதயகுமாரை வைத்து அவர்களுக்கு எதிராக பேட்டி கொடுக்க வைப்பார். ஆர்பி உதயகுமாரும் அதே மாதிரி ஒரு காலத்தில் சின்னம்மாதான் முதல்வராக வேண்டும் என்று பேசியவர் கருவாடு வீணாக முடியாது என சசிகலாவை விமர்சனம் செய்தார். இப்படி அதிமுகவில் எடப்பாடிக்கு அடுத்த நிலைக்கு தான் வர வேண்டும் என்பதற்காக எடப்பாடிக்கு ஓவர் விசுவாசத்தை காண்பித்தார் ஆர்பி உதயகுமார். இந்த நிலையில் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக அதிமுக கூட்டணியை உறுதி செய்யும் வகையில் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து அறிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி மேடையில் 6 நாற்காலிகள் போடப்பட்டிருந்தது. அந்த மேடையில் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி, SP வேலுமணி, ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினர் ஏறியுள்ளனர். அப்போது இடமில்லை என கூறி KP முனுசாமி, SP வேலுமணியை தனது அருகே அமர வைத்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஆர்பி உதயகுமாரை மட்டும் மேடையை விட்டு இறங்கச் சொன்னதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்கிற முறையில் ஆர்பி உதயகுமாருக்கு மேடையில் இடம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஆர்பி உதயகுமாரை அவமானப்படுத்தும் நோக்கில் அவருக்கு மேடையில் இடமில்லை என எடப்பாடி தெரிவித்தது ஆர்பி உதயகுமார் இதை தனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாக கருதி அங்கே ஆர்பி உதயகுமார் யாரிடமும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றதாக கூறப்படுகிறது. அதே போன்று எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அமித்ஷாவுக்கு விருந்து வைக்கப்பட்டது. இதில் அதிமுக சார்பில் KP முனுசாமி, SP வேலுமணி ஆகியோர் பங்கேற்ற நிலையில் ஆர்பி உதயகுமார் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. ஏற்கனவே தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தினரை ஓரம் கட்டும் வகையில் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில், டிடிவி தினகரன், VK சசிகலா, OPS வரிசையில் தற்பொழுது முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஆர்பி உதயகுமாரை எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டியதாக சலசலப்பு எழுந்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் கூட்டணி அறிவிப்பு நடந்த மேடையில் எடப்பாடி பழனிசாமி அவர் அருகில் அமர வைத்த KP முனுசாமி, SP வேலுமணி இருவருமே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அதில் ஒருவருக்கு பதில் ஆர்பி உதயகுமாருக்கு மேடையில் அமர வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆர்பி உதயகுமார் அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்தாலும் கூட அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் டெல்லிக்கு செல்லும் குழுவில் அவருக்கு ஒருமுறை கூட வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இனி ஆர்பி உதயகுமார் தேவை என்று கருதி இருந்தால் மேடையில் அமர இடம் கொடுத்திருப்பார். ஆனால் அவருக்கு இனி அவர் தேவையில்லை என கருதியதால் மேடையில் இடமில்லை என கழட்டி விட்டுவிட்டார் என்றும், காரியம் முடிந்ததும் எடப்பாடி கழட்டிவிடக் கூடியவர்தானே என்கிறது அரசியல் வட்டாரங்கள். உங்கள் தின சேவல்.